இங்கே உலகத்திலேயே நடந்து போய் உலகம் முழுக்க போனதை விட கடல் வழியாக போனது தான் அதிகம். இப்போ எல்லாருமே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்க பழங்குடிகளில் தமிழ் தொடர்பு இருக்குது. மெக்சிகோ 20,000 கிலோமீட்டர் தள்ளி மெக்சிகோவில் தமிழ் தொடர்பு இருக்குது. ஆப்பிரிக்காவில் தமிழ் தொடர்பு இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேம்ரோன் ஸ்பீக்ஸ் தமிழ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈஜிப்டில் தமிழ் நாகரிகத்துடைய தடயங்கள் இருக்குது. ஓமனில் இருக்குது. அதாவது உலகம் முழுக்கும் தமிழ், அதாவது கொரியா, ஜப்பான், சைனா. இன்றைக்கி 13ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க. கோயில் கட்டி தமிழில் எழுதியிருக்காங்க. தாய்லாந்தில் பெரும்பதன் கல்ன்றது 2000 முடி தங்கம் உரசர் கல்லே தமிழில் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம நாகரிகம் வந்து மிக பழமையானது. அதே மாதிரி உலக வரலாற்றை இந்திய பெருங்கடல் தான் தேர்ணுனாங்க. இப்போ அந்த இந்திய பெருங்கடலில் மிக முக்கியமான இடத்துல இருக்குது தமிழ்நாடு. உங்களுக்கு தெரியும், நம்ம தமிழ்நாட்டுக்கு கீழே தான் இந்திய பெருங்கடலே ஆரம்பிக்குது. இப்போ கன்னியாகுமரி பகுதி கடலுக்கு பேர் லட்சத்தீவு கடல், இப்போ வச்சுருக்க பேர். அது கீழே மாலத்தீவு இருக்குது, அதுக்கு கீழே இந்திய பெருங்கடல் இருக்குது. இப்போ இந்திய பெருங்கடலில் மையமான புள்ளியில் இருக்க நம்ம வரலாறை முறையாக சொன்னால் தான் உலக வரலாறையே நம்மளால் பார்க்க முடியும்.